ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் சொன்னா ஒரு டெத்தான யூடியூப் சேனல். அதாவது ஏற்கனவே நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு இருந்த, நிறைய வியூஸ் போயிட்டு இருந்த ஒரு சேனல் திடீர்னு ஃப்ரீஸ் ஆகிருச்சு, டெத் ஆகிருச்சு. எந்த வீடியோ போட்டாலும் வியூஸ் போகுதில்லை, சப்ஸ்கிரைபர்ஸும் வராங்கல்ல, வாட்ச் ஹவர்ஸும் கூடுதில்லை. இப்படியான ஒரு சேனலை திரும்ப பழைய நிலைமைக்கு எப்படி கொண்டு வரேன்னு சொல்லி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறோம். நான் இப்போ சொல்ல போற மெத்தட் 100% வேக் ஆகிருக்கு. நிறைய பேருக்கு சக்சஸும் ஆகிருக்கு இதை ட்ரை பண்ணி பார்த்து. அதனால வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பார்த்து ஒவ்வொரு ஸ்டெப்பா சரியா ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. வீடியோக்குள்ள போக முன்னால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. முதல்ல இந்த யூடியூப் சேனல் எதனால ஃப்ரீஸ் ஆகுது, சேனல் முடங்கி போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கொள்வோம். அடுத்தது இது எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கொள்வோம். நான் ஒரு 4 முக்கியமான காரணங்களை சொல்றேன். இந்த 4 முக்கியமான விஷயங்களை நீங்க செய்யும் போது தான் உங்களோட சேனல் ஃப்ரீஸ் ஆகிடுது, சேனல் அப்படியே முடங்கி போயிடுது. இப்போ இந்த 4 விஷயங்கள்ல முதலாவது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களோட வீடியோக்களை நீங்களே பார்க்கறது. இப்போ நீங்க ஒரு சேனல் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு என்ன பண்ணுன்னு சொன்னா, திரும்ப போயிட்டு உங்களோட வீடியோக்களை நீங்க பார்க்கறது. கூடுதலா ஷார்ட்ஸ் வீடியோக்களை அப்லோட் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, தொடர்ந்து இந்த ஷார்ட்ஸ் வீடியோக்களை பார்ப்பாங்க. அப்போ வியூஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எனக்கு ஒரு சேனல் ஆரம்பிச்ச உடனே வியூஸ் வராது. நீங்க ஒரு வீடியோ போட்டேன்னு சொன்னா அந்த வீடியோக்களை நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காது, அதனால வியூஸ் வர்றது கம்மியா தான் இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணீங்க, வியூஸே வருது இல்லைன்னு சொல்லிட்டு நீங்களே அந்த வீடியோக்களை கிளிக் பண்ணி பார்க்கும்போது வியூஸ் கூடும், வியூஸ் அதிகரிக்கும். அப்ப நீங்க பார்ப்பீங்க, இப்ப நம்மளே பார்க்கும்போது வியூஸ் கூடுதே அப்படின்னு சொல்லி நீங்களே திரும்ப பார்ப்பீங்க. அப்ப யூடியூப் இதை பிடிச்சிருவாங்க. யூடியூப்ல அவங்களோட பாலிசியை மீறணும்னு சொல்லி, அவங்களோட கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் மீறணும்னு சொல்லி உங்களோட சேனலை ஸ்கேம் லிஸ்ட்ல போட்டுருவாங்க, ஸ்பேம்ல போட்டுருவாங்க. அப்படி போட்டோன்னு சொன்னா உங்களோட வீடியோக்களை அடுத்தவங்களுக்கு எடுத்து கொடுக்காது யூடியூப் அல்காரிதம். இதனால உங்களோட சேனல் ஃப்ரீஸ் ஆகிரும். இது முதல் ரீசன். நீங்க உங்களோட சேனல்ல வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு சொன்னா, நீங்க போட்ட வீடியோக்களை நீங்க பார்க்கணும், இது சரியா இருக்கான்னு சொல்லி பார்க்கணும்னு சொன்னா, நீங்க வைடி ஸ்டுடியோ இருக்கும். இப்போ யூடியூப் செய்யற எல்லாருமே வைடி ஸ்டுடியோ வச்சிருப்பாங்க. வைடி ஸ்டுடியோல போயிட்டு இப்போ உங்களோட எந்த வீடியோ நீங்க பார்க்கணுமோ அந்த வீடியோ ஓப்பன் பண்ணீங்க சொன்னா வீடியோ பெர்ஃபார்மன்ஸ் காட்டும். வீடியோ பெர்ஃபார்மன்ஸ் ஓப்பன் பண்ணீங்க சொன்னா என்கேஜ்மெண்ட் இருக்கும். இந்த என்கேஜ்மெண்ட் கிளிக் பண்ணி உள்ள போனீங்க சொன்னா பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் இருக்கும். இந்த ஆடியன்ஸ் ரிட்டென்ஷனை கிளிக் பண்ணீங்க சொன்னா இந்த வீடியோ ப்ளே ஆகும். இதுல நீங்க எத்தனை தடவை உங்களோட வீடியோ பார்த்தேன்னு சொன்னாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க அப்லோட் பண்ற வீடியோ சரியா அப்லோட் பண்ணி பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னு சொன்னா நீங்க வைடி ஸ்டுடியோ யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. யூடியூப்ல நீங்க வீடியோக்களை ப்ளே பண்ணி பார்க்காதீங்க. ரெண்டாவது என்ன ரீசன் சொல்லி பார்த்தீங்கன்னா, சப் பண்றது அப்படின்னு சொன்னா என்னடா, இப்போ நீங்க டெலிகிராம், வாட்ஸ்அப்ல நிறைய குரூப்கள் ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த யூடியூப் அதில் நிறைய யூடியூபர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கான குரூப் தான். அதுல ஆயிரக்கணக்கான யூடியூபர்ஸ் இருப்பாங்க. இப்போ அதுக்குள்ள நம்மளுக்கும் போய் ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணிட்டு என்ன பண்றதுன்னா, அவங்க இப்போ அதுல நிறைய யூடியூபர்ஸ் இருப்பாங்களே, அவங்க அவங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுவாங்க. நாங்க அதே மாதிரி அவங்களோட சேனல் லிங்கை போடுவாங்க, நாங்க அதை கிளிக் பண்ணி அவங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்வோம். அதே மாதிரி நம்மளோட யூடியூப் சேனல் லிங்கை போட்டோம்னு சொன்னா அவங்களும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்வாங்க. பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க சொன்னா, அந்த வீடியோக்களை பார்க்கவும் மாட்டாங்க, ஒன்றும் மாட்டாங்க. அவங்களோட சேனல் வேற கேட்டகரி இருக்கும், நம்மளோட சேனல் வேற கேட்டகரி இருக்கும். நம்மளும் அவங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். இப்போ அதில் ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க, எல்லாரும் லிங்கை போடுவாங்க, எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி. அப்போ எல்லாரும் சேனலையும் பார்க்க மாட்டாங்க, ஒரு வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே போயிடுவாங்க. அப்ப யூடியூப் இதை பிடிச்சிரும். இது ஒரு இல்லீகலான மெத்தட் அப்படின்னு சொல்லி பிடிச்சிரும். யூடியூப்ல பாலிசிக்கு மீறினதை செய்யறாங்க, அதாவது சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்துக்கொள்றதுக்காக மட்டும்தான் செய்யறாங்க. அதனால யூடியூப் இந்த விஷயத்த பிடிச்சிரும். இப்போ அப்படி அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போனாலும் நம்ம போட்ட வீடியோக்கள் பார்க்க மாட்டாங்க. நம்ம போட்ட வீடியோக்களை பார்க்கலன்னு சொன்னா வீடியோ ரீச் ஆகாது. அப்போ இதை பார்த்தீங்கன்னு சொன்னா இதுவும் யூடியூப்ல கோட்பாடுகள் மீறின ஒரு விஷயம் தான். யூடியூப்ல ரூல்ஸ் எல்லாம் மீறின ஒரு விஷயம் தான். இதை செஞ்சாலும் கூட உங்களோட சேனல் ஃப்ரீஸ் ஆகும். கூடுதலா இந்த ரீசனுக்காக, இந்த ரெண்டாவது சொன்ன இந்த ரீசனுக்காக கூடுதலானவங்களோட சேனல் ஃப்ரீஸ் ஆகுது. மூணாவது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த காசு கொடுத்து சப்ஸ்கிரைபர்ஸையும் வாட்ச் ஹவர்ஸையும் எடுத்துக்கொள்றது. இந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸையும் 4000 வாட்ச் ஹவர்ஸையும் காசு கொடுத்து எடுத்துக்கொள்றது. இப்போ யூடியூபுக்கு காசு கொடுத்து எடுக்கிறது இல்லை. இப்போ நீங்க நிறைய வீடியோக்கள் பார்த்திருப்பீங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு ஒரே வாரத்தில் இல்ல ஒரு மாதத்தில் இல்லைன்னா 3 வாரத்தில் சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்தாரோம், 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் 4000 வாட்ச் ஹவர்ஸும் எடுத்தாரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்களுக்கு காசு கொடுத்து அவங்கள்ட்ட எங்களுக்கு எங்களோட சேனலையும் கொடுத்தோம்னு சொன்னா அவங்க சப்ஸ்கிரைபர்ஸையும் வாட்ச் ஹவர்ஸையும் எடுத்து தந்துடுவாங்க. இப்போ இதுக்குன்னு அவங்க ஒரு டீம் ஒன்றை வச்சுட்டு இருக்காங்க. இப்படி நிறைய பேருக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க, வாட்ச் ஹவர்ஸையும் எடுத்து கொடுக்குறாங்க. சொன்ன மாதிரி எடுத்தும் தந்துடுவாங்க. இப்போ அவங்க எடுத்து தந்துருந்தா அதுக்கு பிறகு நீங்க வீடியோ போட்டீங்கன்னு சொன்னா உங்களோட வீடியோக்கு வியூஸ் போகாது.
ஜீரோ தான் இருக்கும். ஒரு வியூஸ் கூட போறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஏன்னு சொன்னா இப்போ அந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் உங்களுக்கு வந்த ஒரிஜினல் சப்ஸ்கிரைபர்ஸ் கிடையாது. ஏன்னு சொன்னா இப்போ அவங்க அதுக்குண்டே வச்சிருப்பாங்க, அதுக்குன்னு ஒரு டீம் இருப்பாங்க. உங்களோட சேனல்ல எப்படி 1000 சப்ஸ்கிரைபர்ஸையும் 4000 உச்சவசம் எடுத்து தந்தாங்களோ இதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து எடுத்து கொடுத்துருப்பாங்க. இதுக்கு அவங்க நிறைய வந்து யூடியூப் சேனல்ல ஓபன் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த சேனல் மூலமா சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்களோட வீடியோக்களை வந்து பார்த்து உச்சவசையும் எடுத்து தந்துருவாங்க. ஆனா திரும்ப நீங்க ஒரு வீடியோ உங்களோட சேனல் மோனிடைசேஷன் பண்ணி மோனிடைசேஷன் ஆன பிறகோ இல்ல மோனிடைசேஷன் ஆகிறதுக்கு முன்னாடியோ நீங்க ஒரு வீடியோ போட்டோன்னு சொன்னா அந்த வீடியோ ரீச் ஆகாது. இப்போ யூடியூப் செய்யறதுன்ற நோக்கம் என்னன்னு சொன்னா சேனலை மோனிடைசேஷன் பண்ணணும், அது மூலமா காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்றது நோக்கம். அப்போ இந்த மெத்தடை வந்து நீங்க யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா இப்போ அவங்க அந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒரிஜினலான சப்ஸ்கிரைபர்ஸ் கிடையாது. நீங்க ஒரு வீடியோ போட்டேன்னு சொன்னா முதல்ல யாருக்கு போகும்னு சொன்னா உங்களுக்கு அவங்களோட சேனலை வந்து யார் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு தான் அவங்களோட வீடியோ வந்து யூடியூப் கொண்டு போயிட்டு சேர்க்கும், யூடியூப் ஆல்காரிதம் கொண்டு போயிட்டு சேர்க்கும். அவங்க அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்தாங்கன்னு சொன்னா அடுத்தவங்களுக்கு நான் சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கும் கொண்டு போயிட்டு சேர்க்கும். அப்போ இவங்க வந்து ஃபேக்கா அவங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தந்ததுனால வந்து நீங்க திரும்ப நீங்க வீடியோ போட்டேன்னு சொன்னாலும் உங்களோட வீடியோ ரீச் ஆகாது, சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு போய் சேர்க்கும், அவங்க பார்க்க மாட்டாங்க. அப்போ யூடியூப் என்ன பண்ணா இது நல்ல வீடியோ ஒன்று இல்லை, அதனாலதான் யாரும் வந்து கிளிக் பண்ணி பார்க்கறாங்க இல்லைன்னு சொல்லி அவங்களோட வீடியோ வந்து அடுத்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது வந்து நிறுத்திடும். இப்போ இதனால வந்து அவங்களோட சேனல் வந்து ஃப்ரீஸ் ஆகிடும். இதனால வந்து உங்களுக்கு வியூஸ் போகாம இருக்கும். அப்ப இந்த தவறை வந்து நீங்க செய்யாதீங்க. அடுத்து 4வது என்ன சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்றீங்க. அப்லோட் பண்ற வீடியோ வந்து ரீச் ஆகிறதுக்கு போது நிறைய வியூவர்ஸ் பார்க்கறதுக்கு போது நீங்க அந்த வீடியோ வந்து என்ன பண்றீங்கன்னா அப்லோட் பண்ண அடுத்த செகண்டே வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்றீங்க சொன்னா இந்த வாட்ஸ்அப், டெலிகிராம் இது மாதிரியான மற்ற சோசியல் மீடியாக்கள் மூலமா இந்த யூடியூப்ல அப்லோட் பண்ண வீடியோட லிங்க் இருக்கு இல்லையா, இதை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்றீங்க பார்க்கட்டுன்னு சொல்லி. இப்போ நீங்க பார்க்கக்கூடியவங்களுக்கு ஷேர் பண்ணா அது ஓகே, பிரச்சனை கிடையாது. அவங்க ஓபன் பண்ணி அவங்களோட வீடியோ வந்து பார்த்தாங்கன்னா ஃபுல்லா உங்களோட வீடியோ வந்து பிரச்சனை இல்லை, அடுத்தவங்களுக்கும் யூடியூப் வந்து எடுத்து கொடுக்கும். இப்போ உங்களோட வீடியோ பார்க்காத ஒருத்தருக்கு நீங்க ஷேர் பண்ணீங்க சொன்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் வந்து யூடியூப் சேனல் பத்தின வீடியோக்களை வந்து செய்யறேன். அப்ப நான் யாருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணணும்? யூடியூப் செய்யற ஒருத்தருக்கு யாருக்கு இந்த வீடியோ தேவையோ அவங்களுக்கு தான் நான் ஷேர் பண்ணணும். இப்போ நான் யூடியூபே செய்யாதவங்க, யூடியூப்புக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அது ஓபன் பண்ண அவங்களுக்கு அடியும் விளங்காது நுனியும் விளங்காது, என்னன்னே தெரியாம இருக்கும். அதனால வந்து அவங்க இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போ ஓபன் பண்ணிட்டு ஒரு 2 செகண்ட் கூட பார்க்க மாட்டாங்க. அப்படி பார்க்காம போயிட்டாங்கன்னு சொன்னா யூடியூப் அல்காரிதம் என்ன பண்ணா இந்த வீடியோ வந்து யாரும் பார்க்கறாங்க இல்ல, இந்த ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் வந்து குறைவா இருக்கும், இந்த வீடியோ பார்க்கிறவங்களோட வீதாசாரம் குறைவா இருக்கும். ஓபன் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படி போகும்போது யூடியூப் அவங்களோட வீடியோவை அடுத்தவங்களுக்கு எடுத்து கொடுக்காது. அப்படி எடுத்து கொடுக்கலன்னு சொன்னா அவங்களோட வீடியோ வந்து ரீச் ஆகாது, சேனல் வந்து ஃப்ரீஸ் ஆகிடும். இந்த ரீசனுக்காக தான் அவங்களோட சேனல் வந்து ஃப்ரீஸ் ஆகுது. அதனால நீங்க உங்களோட வீடியோக்களை பார்க்கக்கூடியவங்களுக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்க. அதுவும் வீடியோ அப்லோட் பண்ணி உங்களோட வீடியோக்களுக்கு கொஞ்சம் வியூஸ் போனதுக்கு பிறகு வந்து ஷேர் பண்ணுங்க. இப்போ நான் சொன்ன இந்த 4 விஷயங்களை வந்து நீங்க செய்யறத வந்து தவிர்த்து கொள்ளுங்க. இதனாலதான் உங்களோட சேனல் வந்து ஃப்ரீஸ் ஆகுது. இப்போ இந்த 4 விஷயங்கள்ல ஏதாவது ஒண்ணு நீங்க செஞ்சீங்கன்னா கூட சேனல் ஃப்ரீஸ் ஆயிடும். இப்போ கடைசியா சொன்ன இந்த ஷேர் பண்ற விஷயத்தை விட்டு மற்ற 3 விஷயங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் உங்களோட சேனல் வந்து ஃப்ரீஸ் ஆயிடும். வீடியோ ஷேர் பண்றதுனால வந்து ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் குறைவு, உங்களோட வீடியோ தான் ரீச் ஆகாம இருக்குமே தவிர ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் குறைவு. ஆனா அடுத்த 3 விஷயங்கள் இருக்கு இல்லையா, முதல்ல சொன்ன 3 விஷயங்களை நீங்க செஞ்சீங்கன்னா கட்டாயம் உங்களோட சேனல் வந்து ஃப்ரீஸ் ஆகும். நிறைய பேருக்கு ஃப்ரீஸ் ஆகிருக்கு அவங்களோட செஞ்ச இந்த தவறுகளால. இப்போ இதுல ஏதாவது ஒரு தவறை செஞ்சா கூட போதும், ஃப்ரீஸ் ஆகிடும். அப்படி ஃப்ரீஸ் ஆகின சேனலை நீங்க தெரிஞ்சோ தெரியாமோ இந்த தவறை செஞ்சிட்டீங்க, சேனல் வந்து ஃப்ரீஸ் ஆகிருச்சு. இப்போ இந்த ஃப்ரீஸ் ஆன சேனலை வந்து எப்படி சரி பண்றது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ உங்களோட சேனல் வந்து ஃப்ரீஸ் ஆகிருக்கும். அப்போ ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தவங்களுக்கும் கூட உங்களோட வீடியோக்கள் வந்து போய் சேராது. இப்போ நீங்க என்ன பண்ணுங்கன்னு சொன்னா புதுசா ஒரு 10 to 20 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நீங்க எடுங்க. எப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ் அவங்களுக்கு வந்து நீங்க அவங்க மூலமா வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சொல்லி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா புதுசா அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வராது, இந்த சேனல் ஃப்ரீஸா இருக்கிறதுனால சப்ஸ்கிரைபர்ஸ் வரதுக்கான சான்ஸ் வந்து குறைவு. அதனால நீங்க ஒரு புதுசா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒரு 20 பேரை வந்து சப்ஸ்கிரைபர்ஸா வந்து எடுத்துக்கொள்ளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்கன்னா அவங்க மூலமா வந்து உங்களோட பழைய வீடியோக்கள் 1-2 வீடியோக்களையும் பார்க்க வைங்க. அடுத்தது புது வீடியோ போட்டீங்கன்னா நீங்க அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு பிறகு வந்து நீங்க ஒரு புது வீடியோ போட்டீங்கன்னு சொன்னா இப்போ அந்த புது சப்ஸ்கிரைபர்ஸுக்கு வந்து அந்த வீடியோ போய் சேரும், அவங்களோட யூடியூப் ஹோம் பேஜ்ல வந்து போய் சேரும், அவங்களோட தம்ப்லைனோட கொண்டு போய் காட்டும். இப்போ அவங்க அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணி பார்க்கணும், நீங்க பார்க்க வைங்க. அவங்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு அந்த 20 பேர்னு சொன்னா 20 பேருக்கும் பார்க்க வைங்க. 20லேருந்து 30, 40 எத்தனை பேரா இருந்தாலும் கூட ஓகே. ஒரு 20 பேர் 10 to 20 பேர் வந்து மினிமம்.
அப்போ இவங்களுக்கு வந்து உங்களோட வீடியோக்களை வந்து பார்க்க வைங்க. அவங்க இந்த வீடியோக்களை வந்து அவங்க கிளிக் பண்ணி பார்க்கும்போது வந்து அப்போ இந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணி பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லி யூடியூப் அல்காரிதம் வந்து மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும். இப்போ யூடியூப் அல்காரிதம் சொன்னா உங்களுக்கு இப்போ நீங்க ஒரு வீடியோ போடுறீங்களே அந்த வீடியோட வந்து யூடியூப் அல்காரிதம் தான் அந்த வீடியோ மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்குது. இந்த வீடியோ வைரல் ஆக்குறது வந்து யூடியூப் அல்காரிதத்துல வேலை. இது ஒரு வந்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் ஒன்று. அப்போ இது வந்து என்ன பண்ணுன்னா நீங்க ஒரு வீடியோ போட்டீங்கன்னு சொன்னா முதல்ல அந்த வீடியோ வந்து உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு போய் சேர்க்கும் இந்த யூடியூப் அல்காரிதம். யூடியூப் அல்காரிதம் கொண்டு போய் சேர்த்தோன்னா அவங்க என்ன அந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்த்தாங்கன்னு சொன்னா ஓகே ஒரு 10 பேர் கொண்டு போய் சேர்க்கிறீங்களே அந்த 10 பேர்ல ஒரு 6 பேர் பார்த்தாங்கன்னு சொன்னாங்க கூட பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி அடுத்து என்ன பண்ணுன்னு சொன்னா நான் சப்ஸ்கிரைபர்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்கும். சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணாதவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் இந்த வீடியோக்கள் அவங்களோட ஹோம் பேஜ்ல. அவங்களும் அதை பார்த்தாங்கன்னு சொன்னா அது மூலமா அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஒரு 1000 பேர் பார்த்தோன்னு சொன்னா அதுல ஒரு குறைஞ்சது ஒரு 100 பேர் சரி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அப்போ உங்களோட வீடியோக்கள் வந்து இப்படி ரீச் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொண்டு போய் சேர்க்கும். முதல்ல 10 பேரை கொண்டு போய் சேர்க்கும். அதுல எத்தனை பேர் பார்க்குறாங்கன்னு பார்ப்பாங்க. பார்க்கும் யூடியூப். அடுத்தது என்ன பண்ணு சொன்னா இன்னும் கொஞ்சம் பேர் கொண்டு சேர்க்கும். இப்படித்தான் உங்களோட வீடியோ வந்து வைரல் ஆகும். இப்படி கிளிக் பண்ணி பார்க்க வியூவர்ஸ் வந்து கிளிக் பண்ணி உங்களோட வீடியோ பார்க்க தான் வந்து வீடியோ வந்து ரீச் ஆகும். சப்ஸ்கிரைபர்ஸும் கூடும். இப்போ இந்த விஷயத்த நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா இந்த 20 பேர் உங்களோட வீடியோக்களை பார்த்தேன்னு சொன்னா யூடியூப் அல்காரிதம் என்ன பண்ணுன்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் பேர் கொண்டு போய் சேர்க்கும். இப்படி பார்க்க நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்கும். அது மூலமா அவங்களுக்கு ஒரிஜினல் சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க. உங்களோட வீடியோ பிடிச்சி பார்ப்பாங்க இல்லையா அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அடுத்தது நீங்க இன்னொரு வீடியோ போட்டீங்கனாலும் அதே திரும்ப ரிட்டர்ன் பண்ணுங்க. இந்த 20 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்கள பார்க்க வைங்க. அப்போ அது மூலமா இன்னும் சப்ஸ்கிரைபர்ஸ் கூடும். இதை நீங்க வழக்கமா ஒரு 10 வீடியோக்கு வந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னா குறைஞ்சது ஒரு 5 to 10 வீடியோக்கு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களோட சேனல் வந்து ஸ்பேம்லேருந்து வெளியே வந்துடும். ஸ்கேம் லிஸ்ட்லேருந்து வெளியே வந்துடும். ஏன்னா நீங்கள் இந்த தவறுகளை செஞ்சீங்கன்னு சொன்னால் ஸ்கேமில் போயிடும். ஸ்கேம் லிஸ்ட்லேருந்து வெளியே வந்துடும். வீடியோ சரி ஓகே நிறைய பேர் பார்க்குறாங்கன்னு சொல்லி ஸ்கேம்லேருந்து வெளியே வந்துடும். இப்போ உங்களுக்கு புது சப்ஸ்கிரைபர்ஸும் கிடைச்சிருப்பாங்க. அவங்களும் உங்களோட வீடியோக்களை வந்து பார்ப்பாங்க. இப்போ இந்த மெத்தட் வந்து நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக வந்து நான் செக் பண்ணி பார்த்து சக்ஸஸ்ஃபுல் ஆகினதுக்கு பிறகு தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 பேருக்கு வந்து யூடியூப் சேனல் ஃப்ரீஸாக இருந்தது. அப்போ அவங்களுக்கு வந்து இந்த மெத்தடை வந்து சொல்லி அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. சக்ஸஸும் ஆகியிருக்காங்க. அதனால தான் உங்கள்கிட்ட வந்து நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கன்ஃபார்மாக 100% கன்ஃபார்மாக உங்களோட சேனல் வந்து திரும்ப ஓகே ஆகிடும். இந்த பழைய நிலைமைக்கு வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னு சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணித்தாங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் அல்தாஃப்.